அழகா சொல்லுவ, அந்த காய் ஒரு சாதாரண விசுவாசி, ஊழியக்காரன் கிடையாது. யோவான் வழி நடத்தின விதம், கர்த்தருடைய வார்த்தையில் வளர்ந்த விதம், அவர் எல்லாருக்கும் முன்பாய் திருச்சபையில சாட்சியா இருந்த ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுகிற நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கை நற்சாட்சியை காக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் விருப்பம் உள்ளவராயிரு. இந்த காயை பற்றி ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்கள். அப்போஸ்தலர் 19:29 வாசிங்க ஒருவர். அப்போஸ்தலர் 19:29 சீக்கிரம். காயை பற்றி பாருங்க. சில வசனங்களை சில எழுத்தாளர்கள் எழுதுகிறார். பவுல் எழுதுகிறார். இன்னும் ஒரு இடத்துல பவுல் 2 இடத்துல எழுதுகிறார். வாசிக்கலாம். பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அர்தக்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்க சாலைக்கு பாய்ந்து ஓடினார். பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, காயு பவுலுக்கு எப்படி இருக்கிறார்? உதவிக்காரரா இருந்திருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன சொல்லணும்? மற்றவர்களுக்கு உதவிக்காரரா இருக்கணுமோ தவிர மற்றவர்களுக்கு உபத்திரவம் கொடுக்கிறவங்களா இருக்க சொல்லுங்க கூடாது. வயது போனாலும் மகன், மருமகள், பேர பிள்ளைகளுக்கு, கூட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவளை உபத்திரவப்படுத்தக்கூடாது, அவளை நெருக்கப்படுத்தக்கூடாது, அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. கடவுள் வைத்திருக்கிற வயசுல மற்றவர்களுக்கு நாம் உதவியா இருக்க வேண்டும். ரோமர் 16:23 வாசித்து பாருங்கள். ரோமர்கள் 16:23 இந்த காயுவை பற்றி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ரோமர் 16:23. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறார். பாருங்க, சபை என்ன செய்தாரா? அப்போஸ்தலன் பவுலையும் திருச்சபை மக்களை உபசரித்தார். உபசரிக்கிறேன்னா என்ன? உபசரிக்கிறேன்னா என்ன? இப்ப மைந்த வீட்டுக்கு வந்துட்டான். வந்தா, மைந்த வா, தண்ணி குடிச்சுட்டா வந்த, இப்படி கேட்கலாமா? மைந்த டீ குடிச்ச காலமே அவன் குடிக்காட்டி என்னடா படுவா இப்படி கேட்கறான்னா, ஓமன் நான் காலமா தான் குடிச்சேன், எனக்கு டீ வேணாம் என்ன. இப்ப 2 மணிக்கு வரான். மைந்த சாப்பிட்டு வந்துருப்பேன் நினைக்கிறேன், இப்படி சொல்லாம. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, யாழ்ப்பாணத்துல சில ஊரே இருக்கா, நான் நினைக்கிறேன் நீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்க, எழும்பி போய் இந்த கையை பிடிப்பாங்களா, ஏன்னா டக்குன்னு பழகிருமா, சாப்பிடுவோம். ஏன்னா சிலருக்கு குடுக்குறதுண்டாலே என்ன சரியான பயம் அப்பா, இருக்கிறதும் இல்லாம கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. இந்த காயு கொடுக்கறதுல உபசரிக்கிறதுல எவ்வளவு நல்லவனா இருந்தான். ஆமென். பாப்போம் இந்த மழை வெள்ளத்துக்கு எத்தனை பேர் நல்ல உடுப்பு கொடுத்து உபசரிக்க போறீங்க. ரைட். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, புதன்கிழமைக்குள்ள நீங்க உடுப்பெல்லாம் ரெடி பண்ணணும். ஏன்னா கால் பண்ணுங்க. அந்த வெட்டுகள் உள்ளதெல்லாம் நீங்க அடுப்படி துண்டுக்கு பாவீங்க. ஒழுங்கான உடுப்பா இருக்கணும். சரிதானே? பின்னால வெட்டு, இங்க ஊசி போறதுக்கு வெட்டு, அதெல்லாம் இப்ப வருதானே, அதெல்லாம் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. பின்ன காத்து போற வெட்டெல்லாம் அதை நீங்க பாவீங்க. நீங்க பாய்க்கிறீங்களோ இல்லை அடுப்பு துணி பாவீங்க, அது உங்க சாய்ஸ். ஆனா கொடுக்குற உடுப்பு நல்ல உடுப்பா கொடுக்கணும். விளங்குதான்? ரெடி பண்ணுங்க. புதன்கிழமைக்குள்ள வாகனம் ஓடினா நுவரையாக்கு ஒரு பார்சல் அனுப்புவோம். கம்பளையில யாரும் பார்சல் ரவிதாசன் இருந்தா பாருங்க. கம்பளையில பாதிக்கப்பட்டது விசுவாசி. நாங்க மோதூர் கன்னடத்துக்கு அனுப்பியிருக்கோம். மோதூர், கட்டன், கண்டி, முகவந்தல், எல்லா இடத்துக்கும் பேக் அனுப்பியிருக்கோம். அது வேற பிரச்சனை. நாங்க இன்னைக்கு இந்த 2 நுவரையா கம்பளைக்கு நாங்க அனுப்புவோம். கண்டியும் பார்ப்போம். முடிஞ்சா எல்லா இடத்துக்கும் அனுப்புவோம். அதனால உபசரியுங்கள். காயு பாருங்க, உபசரிக்கிறவரா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:15. 1 கொரிந்தியர் 1:15 அப்போஸ்தலன் பவுல் காயுவை பற்றி எழுதுகிறார். அப்ப பாருங்க, அவ்வளவு தூரம் காயு உதவி செய்கிறதிலும், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதிலும், மற்றவர்கள் முன்னிலை நற்சாட்சியை வாழ்வதிலும் காயு நல்ல ஒரு விசுவாசியாய், நல்ல ஒரு மூப்பராய், நல்ல ஒரு தலைவனாய் காயு காணப்பட்டான். ஆமென். இன்றைக்கு ஊழியங்கள் எல்லாவற்றை விட முதலாவது ஊழியம் நாம ஜெபிக்கிறது. 2வது ஊழியம் கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சியா இருப்பதுதான் ஊழியம். அல்லேலூயா. பலிபீடத்துல நிக்கிறது, பிரசங்கம் பண்றது, வர்ஷிப் பண்ண, அதெல்லாம் கடைசி ஊழியம். முதலாவது ஜெபிக்கிற கிறிஸ்தவனா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 2வது நற்சாட்சியை வாழுகிற கிறிஸ்தவனா இருக்க வேண்டும். ஆகையினாலே முதலாவது 1 தொடங்கி 6 மட்டும் பார்க்கிறோம். காயு மற்றவளை உபசரிக்கிற ஒரு நல்ல மனிதனாயிருந்தார். காயு மற்றவர்களுக்கு உபசரித்து ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் காணப்பட்டார். இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்தில, முதலாவது சபை சமுதாயத்தில, மற்றவர்கள் முன்னிலையில உதவி செய்கிற நல்ல உள்ளம் கொண்ட நபர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென்.
ஒரு வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ அதை செய்யாமல் போனால் பாவம். பாவம், அது பாவமா இருக்கும். விளங்குதா? அதே நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வது ஒரு உபசரிப்பு. ஆமென் சொல்லுங்க. நல்லதை பேசுறது ஒரு உபசரிப்பு. ஆமென் சொல்லுங்க. ஆறு கஷ்டப்பட்டவர்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு உபசரிப்பு. ஆமென் சொல்லுங்க. மற்றவர்களுக்கு உதவியா இருப்பது ஒரு உபசரிப்பு. ஆமென். நான் எனக்கென்று வாழ்வதில்லை கிறிஸ்தவம். காய்வை போல மற்றவர்களுக்கு உபசரிப்பும் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதும் மற்றவர்களுக்கு முன்னில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற சாட்சியை காத்துக் கொள்வதே பெரிதான ஒரு ஆசீர்வாதமாகும். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். வாசிங்கள், 3 யோவானுக்கு நிருபம், 3வது நிருபம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன்படிக்கைகளாய் இருக்கும்படிக்கு அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, 2வது காரியமாய் காயுடைய வாழ்வில் ஒரு காரியம் காணப்படுகிறது, சத்தியத்திற்கு உடன் வேலையாட்கள். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன் வேலையாட்கள். அந்த உடன் வேலையாட்கள் என்ன? உதவியாளர்கள். அவர்களுக்கு கழுத்தை பாருங்க, பவுல் கொரிந்தியர்ல சொல்லுகிறார், எனக்காக ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தங்கள் கழுத்தையே கொடுத்தார்கள். அதான் உடன் வேலையாட்கள். வெங்கடையாக்கள் சொல்றது என்ன? இப்ப எனக்கு யாரு, எனக்கு இப்ப எம்சன பைபிளை தூக்கு, ஏன் பைபிள் தூக்கு இல்லாதும் இப்ப நான் எம்சன் ஜீவா பைபிள் அப்படி நான் போய் அப்பாட்ட சொல்ல, அப்பா இதான் இந்த கோழையா, கேவலம் அப்படியெல்லாம் யாரையும் சொல்லக்கூடாது. அவன் கோழையா இல்ல, அவன் சகோதரன். ஆமென். 12 வருஷமா நான் இவனோட சேர்ந்து குப்பை கொட்டுறேன், மாறானே இல்ல. அது வேற பிரச்சனை. நேற்று காலமா வீட்டை தூங்கிட்டு பக்குவமான படியன், ஆல்ரெடி நம்ம ஏரியா பொல்லாத ஏரியா, இருக்கத்தக்கதான் தூக்கிட்டு போயிடுவாங்க. நானும் அந்த நேரம் எழும்பி செவம் பண்ணிட்டு வெளியில வரேன். என் தம்பி அப்படியே பைக் எடுத்துன்னு பாருங்க, கதவை கொழுவாம அப்படியே போயிட்டான். நான் பார்த்தேன், பாவம், என்னதான் பொறுப்பு. நான் இறங்கி போய் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு கவனமா வந்தேன். சிலர் பாருங்க, ஆட்கள் வளர்ந்து